லூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் மைக்கேலோட வாசிக்கலாம். Revelation chapter 10 verses 10. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. சேர்ந்து வாசிக்க முடியுமானால் சபையார் சேர்ந்து வாசிக்கலாம், ஒரு மனமாய் சேர்ந்து வாசிக்கலாம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. நான் அதை புசித்தேன். நான் அதை புசித்தவுடன் அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. ஒரு பலமுள்ள தேவதூதன் தன்னுடைய ஒரு காலை சமுத்திரத்திலும் ஒரு காலை பூமியிலும் நிறுத்தி அந்த சமுத்திரத்திலையும் பூமியிலும் இடையில் நின்று கொண்டிருந்த அந்த தூதனுடைய கையில் ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறதை யோவான் கண்டதாக வேதம் சொல்லுகிறது. அந்த சிறு புஸ்தகத்தை யோவான் கண்டபோது மூப்பர்களில் ஒருவன் சொன்னான், அந்த புஸ்தகத்தை நீ வாங்கி புசி. உடனே யோவான் அந்த புஸ்தகத்தை கண்டு அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்க கொடுத்த போது, அதை வாங்கி புசித்த போது அது அவன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. புசித்த உடனே அவன் வயிறு கசப்பாயிற்று. தன் வாய்க்கு தேனை போலவும் தன் வயிற்றுக்கு அது கசப்பாகவும் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த 50வது வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்திற்குள் அல்லது அடுத்த தரிசன எல்லைகளுக்குள் புறப்பட்டு போகிற நம்முடைய சபைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு விசேஷமான வார்த்தை, நம்முடைய வாய்க்கு தேனை போல் இருக்கிற சில விஷயங்கள் வயிற்றுக்கு சில நேரங்களில் கசப்பாய் மாறலாம். 2 பகுதிகளை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பகுதி தேனை போல இனிப்பான பகுதி, மறுபகுதி எட்டியை போல கசப்பான ஒரு பகுதி. இவ்வளவு உற்சாகமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. தேங்க்யூ. ஒரு பகுதி தேனை போல மிக மிக இட் இஸ் சோ ஸ்வீட்டர் than honey. மறுபக்கத்தில் எட்டியை போல கசப்பான ஒரு அனுபவம். இந்த புஸ்தகத்தை பலமுள்ள தேவதூதன் தன் கையில் ஏந்தி இருக்கிறதை கண்ட யோவான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் அந்த புஸ்தகத்தை பார்த்திருக்க வேண்டும். வித் the greater expectation, மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த புஸ்தகத்தை பார்த்த யோவான் இந்த புஸ்தகத்தில் மிகப்பெரிய ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று நினைத்துதான் அதை ஆச்சரியத்தோடு பார்த்த யோவானுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி என்று சொல்லப்படும் போது, அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கும் போதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு யோவானுக்கு இருந்திருக்கலாம். அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கும் போதும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது போல்தான் இருந்தது. ஆனால் புசித்து முடித்த பின் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புசித்தேன், அடுத்து புசித்த உடனே. கொஞ்சம் வாய் திறந்து சொல்ல முடியும்னா சொல்லுங்க. புசித்தேன், புசித்த உடனே. when I ate it, நான் புசிக்கும் போது அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. நான் புசித்து முடிந்த உடனே அது என் வயிறுக்கு கசப்பாக மாறிற்று. சபையினுடைய 2 அனுபவங்கள், தேனை போன்ற மதுரமான அனுபவங்களும் சபைக்கு உண்டு. வயிற்றிலே போய் கசப்பான அனுபவங்களும் சபைக்கு உண்டு. தேங்க்யூ. தேவ ஊழியர்களுக்கும் சரி, விசுவாச பிள்ளைகளுக்கும் சரி, who ever it may be, யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்துவோடு தன் வாழ்க்கையிலே ஓடுகிற, தன் ஓட்டத்தில் இணைந்து ஓடுகிற எந்த ஒரு திருச்சபைக்கும் 2 பகுதிகள் இருக்கிறது. தேனை போன்ற மதுரமான ஒரு பகுதி, எட்டியை போன்ற கசப்பான ஒரு பகுதி. ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம்.
இந்த ரெண்டு பகுதிகளும் சபைக்கு இருக்கிறது. ப்ளீஸ் தயவாய், நேரம் இல்லை, கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. தேனை போன்ற மதுரமான ஒரு பகுதி, ஓ கசப்பான ஒரு பகுதியும் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு பகுதியிலும் நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் உண்டு. இந்த ரெண்டு பகுதியிலும் நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் உண்டு. தேனை போல மதுரமான பகுதியிலும் நம்மோடு கூட இருந்த தேவன், கசப்பான பகுதியிலும் நம்மை விட்டு விட்டு போக அவர் அநீதி உள்ளவர் அல்ல. கொஞ்சம் வாய்களை திறக்கலாம். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே ஒரே பகுதி மாத்திரம் அல்ல, ரெண்டு பகுதிகள் இருக்கிறதப்பா. இந்த ரெண்டு பகுதிகளையும் சபை ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபை, பரிசுத்தவான்கள் கையாளக்கூடிய கிருபை, இந்த பெரிய நாயக்கன் பாளையம் சபை கையாளக்கூடிய ஒரு தெய்வீக அபிஷேகத்தை இன்னைக்கு இந்த சாயங்காலம் ஸ்தோத்திர கூட்டத்தில் எங்கள் மேல் கர்த்தர் கட்டவிழ்த்து விடும்படி நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கும் போது சில நேரத்தில் அது தேனை போல மதுரமா இருக்கும். when it enter into it, அது உங்கள் சபைக்குள்ளே இறங்க இறங்க அது கசப்பாய் மாறும். துவக்கத்தில் இருந்தது போல மதுரமா இல்லாமல் இருக்கலாம். அதனால் அது தேவனுடைய செயல்பாடு இல்லை என்று நினைத்து விட வேண்டாம். துவக்கத்தில் ஆரம்பித்தது போல திருமண வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து புறப்படாதது என்று நினைத்து விட வேண்டாம். ஆரம்பத்தில் செய்த சில சந்தோஷங்கள் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். அதனால் அது சத்துருவினிடத்திலிருந்து வந்தது என்று நினைத்து விட வேண்டாம். அது தேவதூதன் கையில் இருந்து வந்த புஸ்தகமே என்பதை சபை உணரட்டும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி, கை தட்டணும்னா தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகர் நினைக்கிறோம் ஆரம்பத்தில் இருந்த மதுரம் இப்பொழுது இல்லையே, ஆரம்பத்தில் இருந்த அந்த தேனின் அனுபவம் இல்லையே. இல்லை இல்லை, இது என்னுடையதுதான், இது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டதுதான் என்பதற்கு சாட்சியாக கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆரம்ப திருமண வாழ்க்கையில இருக்கிற அந்த தேன் போன்ற வாழ்க்கை அது இறங்க இறங்க இருக்காதுதான். ஆரம்பத்தில் இருந்த விசுவாச வாழ்க்கையில இருந்த அந்த தேன் இறங்க இறங்க, ஆழத்தில் இறங்க இறங்க அது கசப்பாய் தான் மாறும். அதனால் அது சத்துருவல்ல, அதுவும் தேவனே. ரபஹந்தலாதியா உடரபலஹம்சியந்தலஸ் பிரௌடபல் கமனா ரத்தம் செய்ய அர்த்தன பிரௌடபாரபல் கமனா. இல்ல 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 இல்ல, அதுவும் தேவனிடத்திலிருந்து வந்ததுதான். அதுவும் தேவனுடைய தூதன் கையிலிருந்து வந்த புஸ்தகமே. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் வாழ்க்கையிலே நீங்கள் தேவன் தருகிற எதுவாய் இருக்கட்டும், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு இயேசு ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பகுதியை காண்பித்து சொன்னார். இது இது இதுல யாருடைய விலாசமும் யாருடைய படமும் இருக்கிறது என்று கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், இது ராயனுடையது. அப்படியானால் நீங்கள் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். The coin has two sides. அதுபோல சபைக்குள்ள ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் தேனை போல மதுரமான பக்கம், மறுபக்கம் கசப்பான சில அனுபவங்கள். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நான் என்னத்தை பேசன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. நான் நிறைய தீர்மானம் எடுத்திருக்கேன். குறித்த நேரத்தில் பிரசங்கம் முடியுதோ இல்லையோ, ஐ வில் ஹேண்ட் ஓவர் த மைக் அட் ஷார்ப்லி 9. 9 மணிக்கு நான் மைக்கு கொடுத்துருவேன். ஆண்டவர் பேசணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும் பாருங்க. நான் கொஞ்சம் லோக்கலாக பேசுவேன், தப்பாக எடுத்துக்க கூடாது. எவனோ ஒருத்தன் சாவணும், நம்ம சும்மா உட்காந்துருக்கணும்னு நினைக்க கூடாது. இந்த ராஜ்யம் வந்து இணைந்து கட்டக்கூடிய ராஜ்யம். ரைட்? காய்கறி வாங்கி கொடுக்க கணவன் இருக்கணும், சமைக்க மனைவி இருக்கணும், சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க இருக்கணும். தட் இஸ் பியூட்டிஃபுல் ஹவுஸ். முறைச்சு பார்க்குறீங்களா? காய்கறி வாங்கி கொடுக்க ஒரு கணவன் இருக்கணும், சமைக்க மனைவி இருக்கணும், சாப்பிட பிள்ளைங்க இருக்கணும், குறை சொல்றதுக்கு தாத்தா பாட்டி இருக்கணும். இது இருந்தால் தான் அது ஃபேமிலி. அதான் சர்ச். யாராவது ஒருத்தர் சாவட்டும், செத்தா தூக்கி போடலாம் அப்படி இருக்கக்கூடாது. சர்ச்சுங்கிறது வேற. கொஞ்ச நேரத்தில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். நம்ம ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பிலீவர்ஸாக இருக்கக்கூடாது, அரசியல்வாதிகளில் இருக்கிற பிலீவர்ஸாக நம்ம இருக்கக்கூடாது.
ஜென்யூன் பிலீவர்ஸா இருக்கணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்த முடிஞ்சா கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். நல்ல கை அசைச்சு. ஹல்லேலூயா. அப்போ இது நமக்கு தெரியணும், இது நமக்கு தெரியணும். தேனை போல மதுரமும் சபையில் இருக்கிறது, கசப்பான ஒரு பகுதியும் இருக்கிறது. There are two sides. அதான் இயேசு சொல்லுகிறார், நீங்க என் நிமித்தம் எதை இழந்தாலும் சரி சொல்லிட்டு, மார்க் 10ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 30-31 சொல்றாரு, இம்மையிலே 100 தனையாக சொல்லிட்டு அதில் ஒரு வார்த்தையை சேர்த்து கொண்டிருக்கிறார் ஆவியானவர். துன்பங்களோட, இம்மையிலே 100 தனையாக துன்பங்களோட. உங்க பைபிள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. துன்பங்களோட வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும், கரும்பு திங்கிறதுக்கு கூலியான்னு கேட்ட மாதிரி வசனம் வாசிக்கிறதுக்கு கூலி வேணுமா? சேர்ந்து சொல்லுங்களேன். வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு தருவாரு, மதுரை மாதிரி இருக்கும். வீடு கிடைக்கும் போது தேனை சாப்பிட்ட மாதிரி மாசம் மாசம் ஈபி பில்லு கட்டணும், கசப்பா இருக்கும். ரைட். நல்ல ஹுண்டாயில நல்ல கார் வாங்கலாம், ஆனா டெய்லி போகணும்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய் பெட்ரோல் போடணும், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ ஒரு பக்கம் மதுரமான வாழ்க்கை, மறுபக்கம் கசப்பான வாழ்க்கை. கார் வாங்கினது என்னவோ சந்தோஷம்தான், பெட்ரோல் போடுறத நினைச்சா வயிற்றுக்குள்ள கசப்பு வந்துடுது. அதுல ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணணும்னா இன்னும் கசப்பு வந்துடுது. அப்போ ஒரு பக்கம் எந்த ஒரு நன்மையா இருக்கட்டும், தேவ பிரசன்னத்துல ஆண்டவர் எனக்கு ஒப்புவித்ததை நான் சொல்லி நான் உட்கார விரும்புகிறேன். வாழ்க்கையில எல்லா பகுதியும் 100% தேனை போல மதுரமாய் இருப்பது இல்லை. அது எத்தனை மேட்ரிமோனியில பார்த்து கல்யாணம் கட்டினாலும் சரி, அது என்ன பிள்ளைகள் நீங்க தேவ பிரசன்னத்தில் பிரதிஷ்டை பண்ணி பிள்ளைகளை நீங்க பெற்றெடுத்தாலும் சரி, வாழ்க்கையில பாதி இன்னிங்ஸ் கசப்பான சில அனுபவங்கள் உண்டு உண்டு உண்டு. அந்த கசப்பும் இருக்கிறது என்கிற நிச்சயம் தேவ பிள்ளைகளுக்கு சபைக்கு வந்துவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கை தேனை போலவே இருந்துவிடும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது இறங்க இறங்க, when it goes into the digestive system, அது நம்முடைய இரைப்பைக்குள் போகும்போது, நம்முடைய ஆழங்களுக்குள் போகும்போது, திருமணமான முதல் வருஷம் எப்பேற்பட்ட கோபக்காரனா இருந்தாலும் கணவன் கோபப்பட மாட்டார். திருமணமான முதல் வருஷம் எவ்வளவு பெரிய சண்டைக்காரி மனைவியா இருந்தாலும் கோபம் வராது. இந்த முதல் பகுதி தேனை போல மதுரம், இரண்டாவது பகுதி கசப்பு. அந்த 2 பகுதியிலும் வாழ பழகினவர்களால் நிச்சயமாய் ஜெயமுள்ள ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிவிட முடியும் என்று கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். அப்போ ஒரு பகுதி it is sweeter than honey, ஒரு பகுதி தேனை போல மதுரம் உள்ளது, மறுபகுதி எட்டியை போல கசப்பு. it is bitter, it is bitter, it is bitter. கசப்பான ஒரு பகுதி என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கவனமா கேட்கணும். ஏன் ஆண்டவர் இந்த தேனை போல மதுரமாய் தொடங்கின இந்த புஸ்தகம், அதனுடைய பிகினிங் சுவை, அதனுடைய ஆரம்ப சுவை தேனை போல மதுரமாய் இருந்த அந்த சுவையை இடையிலே ஆண்டவர் ஏன் மாற்றுகிறார்? Why he is changing the ingredient, அதனுடைய தாக்கத்தை, why is transist, எதற்காக அதை மாற்றுகிறார்? எதற்காக மாற்றுகிறார் என்றால், தேனாகவே வாழ்க்கை இருந்து விட்டால் அது நமக்குள்ளே இருந்து விடும், கசப்பு வெளியிலே வரும். கேட்கல. if it is honey, it is inside of you. கவனிங்க, மதுரமா இருக்கிற வரைக்கும் அது நமக்குள்ளே வைத்து விடுவோம், நமக்குள்ளே வைத்து விடுவோம். எப்பொழுது கசப்பு வருகிறது, எங்க வீட்டுல நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் மனைவி ஏதாவது, நான் என் பிளேட்ல இருந்து ஏதாவது என் மனைவிக்கு கொடுத்தேன்னு வைங்களேன், அவளுடைய வெளிப்பாடை பாருங்க. அடுத்த வார்த்தை கேட்பா, கசப்பா இருக்கும்னு கேட்பா. சரி, உங்களுக்கு சிரிப்பு வராது, வாழ்த்துக்கள்.
கசப்பா இருக்கோ அல்லது உப்பு இல்லையான்னு கேட்பான். நான் அவட்ட சொல்லுவேன், அன்புனால தருவேன்னு ஒரு நாள் நீ சொன்னது இல்லையம்மா. இல்லை, உங்க வாயிலிருந்து வரணும்னா அது கசப்பா இருக்கணும், அல்லது காரமா இருக்கணும், அல்லது உப்பே இல்லாம இருக்கணும். வேகாம இருந்தாதான் என் பிளேட்டுக்கு நீங்க தருவீங்க. அது அவளுடைய வெளிப்பாடு. அப்போ ஏன் ஆண்டவர் சபையில ஒரு பகுதியை கசப்பாக மாற்றுகிறார் என்றால், சபையில கசப்பு வந்தால்தான் நமக்குள்ளவே நம்முடைய நன்மைகளை வைத்து விடாமல் இந்த கசப்பு வெளியே போக முடியும். நல்லா புரிஞ்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. இஃப் இட் இஸ் ஹனி, இது தேனா இருக்குமானால் அது உங்கள் வாயோடு நின்று விடும். அது மதுரமா இருக்குமானால் இட் வில் டன் இன் வித் யூ, அது உங்களோடு முடிந்து விடும். ஆனால் அதில் கசப்பான அனுபவங்கள் இருக்குமானால் அது வெளியே புறப்பட முடியும். 11வது வசனத்தை சபையார் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடி, இந்த வார்த்தையில கொஞ்சம் நில்லுங்களேன் ப்ளீஸ். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். மறுபடியும் சத்தமா சொல்லுங்களேன். மறுபடியும். வெளியில் இருக்கிறவங்க சொல் மறுபடியும். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு again. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானே, நான் ஏன் மதுரமாய் தொடங்கின உன் வாழ்க்கையை இடையிலே நான் கசப்பாக ஏன் மாற்றினேன் என்றால், நீ மறுபடியும் என் மார்பல சாய்ந்திருக்கிறவனாய் மாறணும். மறுபடியும் சபை இழந்து போன பழைய ஜெபத்தை தொடர வேண்டும். கை தட்டணும்னா கை தட்டுங்க. ஆமா, இது ஒரு சிஸ்டமேட்டிக் வர்ஷிப்பா இருக்கக்கூடாது. மறுபடியும் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினதை மிகுந்த தேவ பயத்தோடும் தாழ்மையோடும் நான் சொல்லுகிறேன். பெரிய நாயக்கன் பாளையம், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். சத்தம் கேட்கிறது மட்டுமல்ல, கை தட்டணும். Again you must prophesy, again you will build the church again. நீங்கள் மறுபடியும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, மறுபடியும் ஜெப அறைக்கு வர, மறுபடியும் தேவ வல்லமையில் பலனடைய, லீகபரம் சக்கந்தலா, ஆவியிலே அனலா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்சம் கை தட்டுங்க. மரித்தோரும் குழியில் இறங்கினவர்களும் அவரை துதியார்கள். எதற்கு? எதற்கு சகோதரி, எதற்கு சகோதரா, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயாரே, அன்பு பரிசுத்தவானே, எதற்கு இந்த மதுரம் கசப்பாயிற்று என்று கேட்கிறீர்களானால், கர்த்தர் மறுபடியும் நம் கண்களில் கண்ணீரை பார்க்க விரும்புகிறார். குமாரனாகிய தீமோத்தேயுவே, இரவும் பகலும் உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி என் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தது போல பெரிய நாயக்கன் பாளையத்தில் மறுபடியும் மன்றாடுகிற, ஜெபிக்கிற, உபதேசிக்கிற, கொடுக்கிற சுவிசேஷத்துக்கு ஒரு கூட்டத்தை வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். எம்எஸ்சி, எம்ஃபில், எம்காம் தன் படிப்போடு இருந்து விடட்டும். ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கலாம். சொல்லி சொல்லி ஆராதிங்க. நான் மறுபடியும் ஜெபாரைக்கு வரணும். மறுபடியும் வேத புஸ்தகங்கள் திறக்கப்படணும். மறுபடியும் முழங்கால்கள் முடங்கணும். மறுபடியும் மார்பிலே சாய்ந்திருக்கணும். மறுபடியும் அவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த மறுபடியும், அந்த மறுபடியும் again 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 likapara sakata alesebe alisaba aram sakandala proshmatariala lusabaria katosia. கைகளை தட்டணும்னா கை தட்டுங்க, ஆராதிக்கணும்னா ஆராதிங்க. நான் மறுபடியும் கவனிங்க. என் வாழ்க்கை தேனை போல மதுரமாகவே இருக்குமானால், I will never again go to his presence. அவருடைய சமூகத்துக்கு நான் போக மாட்டேன். அவருடைய சமூகத்தில் முன் போல நான் ஜெபிக்க மாட்டேன். அவருடைய சமூகத்தில் நான் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு தேவ சமூகத்தில் பாரப்படுத்தினதை நான் சொல்றேன். அதற்கு மிஞ்சி ஒன்றையும் நான் பேச துணியவில்லை. கடைசியா உங்க கண்ட்ரோல் மீதி அழுது எவ்வளவு நாளாச்சு? கடைசியா நம்ம கண்ட்ரோல் மீறி அழுது எவ்வளவு நாளாச்சு? இருக்கிற இடம் மறந்து ஆராதிச்சு எவ்வளவு நாளாச்சு? பெந்தேகோஸ்தே ஐக்கியம்னா என்ன தெரியுமா? தன்னை மறப்பது, தன்னை மறப்பது. மறுபடியும் நீ மறுபடியும். யார் என்ன பார்த்தா என்ன சார் நான் அழுவீங்களே, அப்படி அழுது எவ்வளவு நாளாச்சு? போட்டுட்டு வந்த பவுடர் கலைய மாட்டேங்குது.
போட்டுட்டு வந்த ட்ரெஸ் கலைய மாட்டேங்குது. என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்பாங்க, கொஞ்சம் டீசெண்டா பேச வேண்டியதானே. எனக்கு என்ன சார் டீசன்ஸ் வேண்டி கிடக்குது? சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை உயர்த்தின ஆண்டவர். But there is a limitation. There is a limitation. ஒரு லிமிட் இருக்கு, தப்பு சொல்லல. கடைசியா அழுது எவ்வளவு நாள் ஆச்சு சிஸ்டர்? வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் இப்ப தெரியும், 6:30 மணிக்கு இருக்கு. வாட்ஸ்அப்ல கடைசி அப்ப வாட்ஸ்அப் பாத்தீங்க, லாஸ்ட் சீன். கடைசியா உங்க போனை எப்ப அப்டேட் பண்ணீங்க இருக்கு. கடைசியா நீங்க தெய்வ சமூகத்தில் போராடினது இப்பொழுது. முன்னாடி எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆராதனை முடிஞ்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தா செவுரு பக்கம் நின்று ஆராதிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். திரும்பி நின்று ஆராதிச்ச நாட்கள், இடம் மாறி நின்று ஆராதிச்ச நாட்கள், சிலரை தாண்டி ஆராதித்த நாட்கள். இன்னைக்கு கட்டுன கையை எடுக்க மாட்டேங்கிறோமே. மறுபடியும் you will again, மறுபடியும் பழைய ஆராதனை, பழைய ஜெபம், பழைய வைராக்கியம் வரணும்னா இந்த தேனை போல இருக்கிற மதுரத்தை I want to change a little bit. இந்த புஸ்தகத்தினுடைய பாதி பகுதிகளை நான் மாற்ற விரும்புகிறேன். என்னுடைய ஊழியத்தில் என் ஊழியம் முழுவதும் தேனை போல இருந்துச்சுன்னா நான் ஒரு நாள் அவருடைய பிரசன்னத்துக்கு போக மாட்டேன். ஐ தேங்க் காட் சில கசப்பான பகுதிகளுக்காக. இது சத்தியம்னா மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க, கள்ள உபதேசம் விட்டுருங்க. மற்றவங்க கை உயர்த்துங்க, நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஊழியத்தில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில சில கசப்புகள் வரும்போது அதை தண்டனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில், வியாதிகள் வரும்போது அதை தண்டனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில், போராட்டங்களை அனுபவிக்கும் போது அது ஒரு சாபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவில் இந்த கசப்பு என் வயிற்றுக்குள்ளே வந்தது. மறுபடியும் 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 இன்றைக்கும் என் கண்கள் புறாக்கண்களாக இருக்கட்டும், இன்றைக்கும் என் முழங்கால்கள் முடங்கட்டும், என் நாவுகள் அறிக்கை செய்யட்டும். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்களேன், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். அப்பதான் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி வெறுமனே ஒரு விஷயத்தை பேசிட்டே போறதுனால ஒரு விடுதலை இல்ல சகோதரி. ஏன்னு கேள்வி கேட்டீங்கல்ல, ஏப்பா தேனை போல மதுரமாய் ஆரம்பித்த என்னுடைய ஊழியம் திடீரென்று கசப்பாய் மாறிற்று. கொஞ்சம் வாய்களை திறங்களே. இந்த 50வது வருஷ முடிவில் பெரியநாயக்கம் பாளையம் திருச்சபையோடு விசுவாச பிள்ளைகளோ மறுபடியும் என் பிள்ளையினுடைய கண்கள் குளமாகாதா? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் மாறாதா? தெருவில் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளுக்காக நதியளவாய் கண்ணீர் விட்டு விடுகிற ஒரு சியோன் குமாரத்தை மறுபடியும் எழுப்பி விடாதா? எல்லா சிஸ்டமேட்டிக் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை விட படும் கேவலமாக திருச்சபைகள் மாறிக்கொண்டிருக்கிற இந்த கோர காலகட்டத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், மறுபடியும் சபை ஆதி நிலைமைக்கு திரும்ப வேண்டுமானால் இந்த கசப்பு நல்லது. கைகளை தட்டி நல்லது, உங்க குடும்பத்தில் நல்லது, உன் வாலிபத்தில் நல்லது. கவனிங்க. அப்போ இந்த தேனை போல மதுரமாயிருந்த வாழ்க்கை பாதி வழியில் திடீரென்று கசப்பாக மாறினதற்கு காரணம் மறுபடியும் பழைய ஆவிக்குரிய நிலைமைக்கு நாம் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக. என்னுடைய ஊழியம் முழுவதும் மதுரமாகவே இருக்குமானால், மதுரமாகவே வாழ்க்கை போகுமானால், தேவ பிரசன்னமோ தேவ சமூகமோ வேதாகமோ கண்ணீரோ உபவாசமோ எனக்கு தேவைப்படாது. எத்தனை பேருக்கு உபவாசம் தேவைப்படல? நிறைய பேருக்கு தேவைப்படல. கடைசியா நீங்க உபவாசிச்சது எப்போ? உங்கள் ஆத்மாவோட நீங்க கேளுங்க.
கடைசியா நீங்க தேவ சமூகத்தில் யாரும் இல்லாத ஒரு உள்ளறைக்குள் உங்களை பூட்டிக் கொண்டு உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொண்டது எப்பொழுது உங்களை நீங்களே மற்றவர்கள் பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேனா அவர் என் பாவங்களை மன்னித்தது போல. எப்போ இந்த மறுபடிங்கிற அனுபவம் ஏன் வரல? கல்யாணத்துக்கு முன்னாடி உபவாசிச்சது, கல்யாணத்துக்கு முன்னாடி பைபிள் மாத்தினது, மறுபடி வேற ஒரு வேதாகமம் மாற்றப்படவில்லை. ஏன்? கசப்பான அனுபவம் இல்லை. உங்கள் வாழ்க்கை முழுவதும் தேனிலிட்ட பணியாரத்தை போல் இருக்குமானால் you will end up your life in a failure. உங்கள் வாழ்க்கை தோல்வியில் தான் முடியும். உங்கள் வாழ்க்கை தோல்வியில் தான் முடியும், எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் யோபுவின் வாழ்க்கையை கர்த்தர் இடையிலே அசைத்தார். ஒரு தவறும் செய்யாத யோபுவின் வாழ்க்கையை கர்த்தர் அசைத்தார். அது தேவை யோபு. It is needed, it is necessary. அந்த கசப்பு இருந்தால்தான் உன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் செய்ய மறுபடியும் அவரை காண்பேன். அந்நிய தேசத்தில் அல்ல, என் சொந்த கண்களால் காண்பேன். மறுபடியும் யோபுவின் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த கசப்பு தண்டனை அல்ல, இந்த கசப்பு ஒரு பனிஷ்மென்ட் அல்ல. மறுபடியும் நம்முடைய பலிபீடங்கள் கட்டப்படுவதற்காக என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank you. எதற்கு இந்த தேனை போல மதுரமா இருந்த சுவை திடீரென்று மாறினது என்று கேட்டால் 11வது வசனம் வாசிக்கலாம். நீ மறுபடியும் 11வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும், சபையார் சேர்ந்து சொல்ல போகிறோம், மறுபடியும் சொல்லுங்க, அநேக ஜனங்களையும், ஜாதிகளையும், பாஷைக்காரரையும், ராஜாக்களையும் குறித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இது சபையினுடைய தரிசனம், ஒரு குறுகின வட்டம் அல்ல. for the people, for the nations, for different languages. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு சபைக்குள்ள குறைஞ்சது 10 பாஷை பேசுகிற ஜனமாவது இருக்கணும். that is a complete church. அப்படி ஒரு சபையாக நம்முடைய சபை மாறணும். நாட்கள் வரும் வெளி மாநிலங்களிலிருந்து வேலை செய்கிறவர்கள் நம் சபைக்கு வருகிற காலங்கள் வரும். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 விதமான பாஷை பேச குறைஞ்சபட்சம் மல்டிலிங்குவல் லாங்குவேஜ் இல்லசிபி கந்தலா சொல்லி ஜெபிங்க. ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், different languages. ஆண்டவர் ஒரு கசப்பை கட்டளையிடுகிறாரா? அது உங்களை மறுபடியும் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையில திருப்புவதற்காக, மறுபடியும் ஒரு தூர தரிசனத்துக்காக இதை குறிக்கிறார். இல்லைன்னா you won't prophesy. கொஞ்சம் கவனமா என் கூட வாங்களே. இந்த தீர்க்க தரிசனம் இவன் சொல்ல வேண்டுமானால் இவனுடைய வயிறு கசப்பாக மாறித்தான் ஆக வேண்டும். கசப்பு இல்லாத மனுஷன், அதுதான் யாக்கோபு 5:13, உங்களில் சந்தோஷமாயிருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன், உங்களில் துன்பப்பட்டவன் ஜெபம் பண்ண. நானே சொல்லிடுறேன், காணிக்க தருவாங்கல்ல, உங்களில் சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட. let them sing. எங்க வேணாலும் பாட்டு சத்தம் கேட்கலாம். ஆனா ஜெபிக்கிறவர்கள் கசந்தவர்களாக மாத்திரமே இருக்க முடியும். ஜெபிக்கிறவர்கள் கசந்தவர்களாகவே இருக்க முடியும். ஜெபிக்கிறவர்கள் கசந்தவர்களாகவே இருக்க முடியும். unless your life becomes bitter. உங்கள் வாழ்க்கை கசந்து போகாத வரையிலும் உங்கள் வாய்கள் தீர்க்க தரிசன வாயாய் மாற வாய்ப்பில்லை. தீர்க்க தரிசனம்னா என்ன? முதுகு வலி சொகாகுது, கழுத்து வலி சொன்னோ, தேவனுடைய மனதில் இருக்கிறதை உணர்ந்து ஜெபங்களிலே வெளிப்படுத்துவது, பிரசங்கங்களிலே வெளிப்படுத்துவது, ஆராதனைகளிலே வெளிப்படுத்துவது. நான் ஒருவேளை பெயர் சொல்லி யாரையும் கூப்பிடாம இருக்கலாம், பட் ஐ எம் ரிவீலிங் ப்ராஃபசிஸ். யார் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? வயிறு கசந்தவன் யாபேஸ் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லைகளை விசால. இப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு பிரேயர் பாயிண்ட் கிடைக்காது சிஸ்டர். கசந்து போனவனுக்கு மாத்திரமே இப்படி ஒரு ஜெப விண்ணப்பங்கள். நான் சொல்றேன், கசந்து போன சபையாருக்கே தரிசனம் உண்டாகும்.
கசந்தவர்களுக்கு they will have prayer points. சிலருடைய prayer point நீங்க பாருங்க, அந்த ஜெப விண்ணப்பமே நம்மை உயிரடைய பண்ணும். யாபேஸ் எந்த சபையிலே உனக்கு இப்படி ஜெபிக்க சொல்லி தந்தார்கள் என்று கேட்டால், இல்லை இல்லை இல்லை, என் தாயின் வயிற்றிலே பிறக்கும் போது என் தாய் என்னை துக்கத்தில் பெற்றெடுத்தார். I was bitter. நான் கசந்து போனவன். என் சிறு பிராயம் முதல் கொண்டு என் பேரே துக்கம் சார். என்ன கூப்பிடும் போதே துக்கம் துக்கம்னு கூப்பிடுறாங்க. என்னால எப்படி இப்படி ஜெபிக்காம இருக்க முடியும்? ஒரு சபைக்கு போறதுனாலயோ ஒரு 25 பிரசங்கம் கேட்கறதுனாலயோ மாத்திரம் நாம் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட முடியாது. என் வயிற்றுக்குள்ளே அது கசப்பாயிற்று. இன்னைக்கும் யாபேசனுடைய ஜெபத்தை தான் நாம் பண்ணுகிறோம். ஒரு வித்தியாசமான ஜெப குறிப்புகள் சபைக்கு வரணும். ஒரு சபையில எப்படி ஜெபிக்கிறாங்க பாஸ்டர்? எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? நம்ம சபையில கலெக்டர்ஸ் எழும்பணும், நம்ம சபையில ஆர்டிஓஸ் எழும்பணும். அப்படி எழும்பினா தேசம் தேவன் பக்கமாய் திருப்பப்படும். எங்க இது 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 ஒருவேளை முட்டாள்தனமாய் தோன்றலாம், பட் இட் இஸ் a correct prayer point. எஸ், அரிமத்தை ஊரான யோசேப்பு போய் இயேசுவின் சரீரத்தை பிலாத்துட்ட கேட்டதுனால பிலாத்து கொடுத்தார். 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒருத்தன் போய் கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டான். So we need some standards. நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இது மட்டும் போதும்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? தான் தப்பு. நம்மை விட உலகத்தின் பிள்ளைகள் எவ்வளவு ஞானவான்களா இருக்காங்க தெரியுமா? அப்ப இப்படி ஒரு ஜெப குறிப்பு எப்படி சபையில எழும்புதுன்னா, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கசப்பு, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சர்ச்சைக்கு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது சார். ஒரு ஜெப வீடு கட்ட முடியல, we don't have permission. பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட முடியல, பேனர் வைக்க முடியல, எடுத்துற சொல்லிடுறாங்க. கவனிங்க, அப்ப இப்படி ஒரு ஜெப குறிப்பு எழும்பணும்னா வயிற்றுல கசப்பு உண்டாவுனவர்களுக்கே முடியும். உங்க வயிற்றில் இன்னைக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதை ஜெப குறிப்புகளாக மாற்றுங்கள். பெரிய நாயக்கம் பாளையத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த கசப்பை ஜெபங்களாக ஏறிடுங்கள். வாய்களை திறங்க பார்க்கலாம், வாய்களை திறங்க. வித்தியாசமான தரிசனங்கள் மற்ற சபைகளை போல் அல்ல, டோன்ட் காப்பி, மற்றவர்களை போல் அல்ல. உங்கள் கசப்பு உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த கசப்பு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு வரும். இலபா சபாரியாந்தலா. 2 நிமிஷம் வாயை திறங்க பார்க்கலாம், 2 நிமிஷம் வாயை திறங்க பார்க்கலாம். நீங்க ஜெப குறிப்பையும் கடன் வாங்காதீங்க, ஜெப குறிப்பை கடன் வாங்காதீங்க. ஜெப குறிப்பு உங்க கசப்பில் இருந்து எழும்பப்பட வேண்டியது. ஜெப குறிப்பு கடன் வாங்கப்பட வேண்டியது அல்ல. you cannot borrow a prayer request. ஒரு தரிசனத்தை நீங்க கடன் வாங்க முடியாது, ஒரு தேவ திட்டத்தை நீங்க கடன் வாங்க முடியாது. அது உன் வயிற்றில் ஏற்படுகிற கசப்பில் இருந்து அநேக ஜனங்களை, அநேக ஜாதிகளை, அநேக பாஷைக்காரரை, அநேக ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு கசப்பு சபையிலே வருகிறது. கைகளை தட்டும் போது ஒரு புது கிருபை, ஒரு புது கிருபை. ஹோலி ஸ்பிரிட், மகிமை மகிமை, தேவனுக்கு மகிமை. glory to be God, glory to be God. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. கை தட்டுங்க. ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து வெறும் 12 வருஷங்கள் ஆகிறது. சில நேரம் the words that is proceeded from my mouth is unusual. என் வாயிலிருந்து புறப்படுகிற சில வார்த்தைகள் unusual ஆய் வெளிப்படுவதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல, தாளந்தோ திறமையோ படிப்போ தகுதியோ அல்ல. என் வாழ்க்கையின் பாதி பகுதி தேனை போல அல்ல, கசப்பு. அந்த கசப்பில் இருந்து வெளிப்படுகிறது. ஒரு நிமிஷம் வாலிப பிள்ளைங்க கை உயர்த்துவீங்களா? நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவேன். இந்த சபையினுடைய வாலிப பிள்ளைங்க இருப்பீங்களா? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தேன் போல வாழணும்னு நினைக்காதீங்க. Don't live a life. கொஞ்சம் பெரியவங்க ஜெபிக்கலாமே. பாருங்க, ஒரு நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு நல்ல சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க என்ன பைபிள் காலேஜ் படிச்சாலும் சரி, பைபிள் காலேஜ் படிக்கிறது தப்புன்னு சொல்லல.
என்ன போய் பிரான்ஸ்ல போய் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் சரி, ஒரு நல்ல வார்த்தை வெளிப்படணும்னா ஒரு கசப்பு வரணும். எசேக்கியேலை பார்த்து சொல்றார், எசேக்கியேலே இந்த புஸ்தகத்தை வாங்கி புசி. எசேக்கியேல் 2:9-10. அந்த புஸ்தக துருளில் வெளியும் புறம்பையும் எழுதப்பட்டிருந்தது. அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? அழுகையும் புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்று எழுதப்பட்டிருந்தது. அதை நீ புசி, அதை புசித்து உன் குடலை கசப்பினால் நிரப்பு. Fill your tummy. உன் வயிற்றை கசப்பினால் நிரப்பு. அடுத்து உன் நெற்றியை வச்சிரை கல்லை போல கட்டியாக்குவே. உன்னை உன் மேல மோதுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள். ஒரு விசேஷித்த ஆவிய இந்த 50வது வருஷத்தின் முடிவில் கர்த்தர் போடுகிறார். கைகளை தட்டுங்க. ஜெபிக்கக்கூடிய பல ரகசியத்தலா ரகசியம் பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Yes, the holy fire. பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. கைகளை தட்டும்போது அது ஒவ்வொரு எல்லைகளிலும் ஒரு தீ பிளம்பு போல விழுகிறது. Falling upon you right now. பயம் நீங்கும், பயம் நீங்கும். கசந்தவர்களுக்கு பயம் வராது. கசந்தவர்களுக்கு என்ன வார்த்தையும் தைரியமாய் பேச முடியும். கசந்தவனுக்கு ஏன் நரி என்று சொல்ல முடியும். கசந்தவன் பேச்ச கேட்டா பேலிக்ஸுடைய தொட நடுங்கும். இல்லகபாயா சந்தலபா. இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி வெளியேறட்டும், பலவீனத்தின் ஆவி வெளியேறட்டும். நான் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே இல்லஹசியே அல்ல சபாரியா பராகிடபா சந்தலபா குடரபலபா சியந்தலபா. பயப்படுவதற்கு பயத்தின் ஆவி அல்ல. எசேக்கியேலுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவன் புசித்த புஸ்தகம் அவன் குடலை நிரப்பி இருக்கிறது. அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கசப்பு சத்துருவை ஆராதனைகளை பார்க்கும் போது வைராக்கியம் கொண்டு கட்டுகிற அந்த பல வாழ்க்கை எப்படி வேணாலும் தொடங்கலாம், ஆனா வாழ்க்கை அப்படியே போய்விடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். வேகமா 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 கவனிங்க. யாத்திராகமம் 2:6. கவனிங்க, எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. யாத்திராகமம் 2:6 டிஸ்பிளேல மட்டும் போடுங்க. நான் வேகமா சொல்லி போகிறேன். அது யாத்திராகமம் 2:6. அதை திறந்து பார்த்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று. இது எபிரேயருடைய பிள்ளைகளில் ஒன்று. மோசேனுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது ஸ்வீட்டர் than honey. தேனை போல மதுரமாய் ஆரம்பித்தது. ஒரு பார்வோன் குமாரத்தி தன்னை வளர்க்கிற தாயாக மாறுவது எவ்வளவு பெரிய தேன் போன வாழ்க்கை. இவ்வளவு கத்தின பிறகும் சிலருக்கு மனசாட்சி வரல. என்ன சரி, ஓகே, தேங்க்யூ, கீப் இட் அப். ஆனா நான் அப்படி தோன்றதை நான் சொல்லிடுவேன் பாருங்க. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மேலிடத்துல இருக்கிற ஒரு தாய் தன்னை வளர்க்கிறது எவ்வளவு பெரிய தேனை போல மதுரமான வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு 40 வருஷம் அந்த வாழ்க்கை நீடித்தது. அழகாக எல்லா சௌகரியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா ரொம்ப நாள் அந்த தேனை போல மதுரமான வாழ்க்கை நீடிக்கல. ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் சண்டை போட்டு கொண்டிருந்ததை பார்த்த போது விளக்கு தீர்க்க போகும்போது கை கலப்பாகி ஒரு எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். அடுத்த நாள்ல 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. இந்த எகிப்தியர்களுக்கு நடக்கிற சண்டையில கூட நம்ம தலையிட்டுறலாம். ஆனா இந்த எபிரேயர்கள் சண்டையில நம்மளை கொன்னுருவாங்க பாருங்க. ஆமா, இந்த விசுவாசிகள் சண்டையில நம்ம தலையை விட்டோம், நம்ம தலை போயிடும். அங்க அவங்க போரடிப்பதற்கு கூர்மையான பற்கள் உள்ள எந்திரம் ஆயிடுவாங்க. உங்களுக்கு நல்ல புரியும்னு எனக்கு தெரியும். I am also from same தமிழ்நாடு. ஆமா, லண்டன்ல இருந்தா வந்திருக்கோம். நமக்கு தெரியாம கவனிங்க. இந்த எகிப்தியனை கூட வெட்டி கொன்னு திருத்திடலாம். இந்த 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க பாருங்க. 2 விசுவாசி சண்டையில தலையிட முடியாது. 2 எபிரேயர்கள்
2 Hebrew people, ரெண்டு தேவ ஜனம். அவங்க கிட்ட போய் பிரச்சனை, ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு கேட்டதில்ல. அவன் சொல்லிட்டான், எங்களுக்கு உன்னை நியாயாதிபதியாக அதிகாரியா வச்சது யாரு கேட்டோன்ன காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு மோசே தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் ஒரு துறவண்டையிலே போய் உட்கார்ந்திருந்தான். நான் கேட்கிறேன், இந்த தேனை போல மதுரமான வாழ்க்கை தொடர்ந்து இருக்குமானால் இந்த இடத்தை விட்டு சாகர வரைக்கும் இவர் வெளியில வந்திருக்க மாட்டார். இந்த கசப்பு நல்லது, உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank God. இந்த கசப்புக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரம் கசப்பு இல்லை. நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன், சில இடத்தை விட்டு நான் எப்படி வெளியில வந்தேன்னு யோசிச்சு பார்க்கிறேன். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எல்லாம் கசப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில இடங்களிலேயே நாம் அழிந்து போயிருந்திருப்போம். சில இடங்களிலேயே நம் வாழ்க்கை மற்ற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லும் போது இந்த மோசை மட்டும் பாதுகாக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? எகிப்திலே வாழுவதற்கல்ல, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு. இந்த கசப்பு வந்ததுனாலேயே மோசையால் அங்கிருந்து வெளியே வர முடிந்தது. இத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? இந்த கசப்பு வரலன்னா, இந்த வயிற்றில் இந்த கசப்பு வரலன்னா மோசையால் இங்கே வந்திருக்க முடியாது. வேகமா கவனிங்க. அதுதான் எபிரேயர் ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கவனிங்க, 24ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அப்படி போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கு. நான் கேட்கிறேன், விசுவாசத்தில் பெரியவனான போது அவன் பார்வோனுடைய குமாரத்தி இன் மகன் என்பதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனத்தோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இதோ இம்மையிலே எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கிலும் தேவனுக்காக கஷ்டப்படுவது நல்லது என்று சொன்னார். இதெல்லாம் கவனிங்க, சில விஷயத்தை வேண்டாம் என்று தள்ளி சில விஷயங்களை விட்டு வெளியிலே வந்து நல்லதை தெரிந்து கொண்டதற்கு காரணம் மோசேயினுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருந்த கசப்பு. விசுவாசிக்கிறவங்க, கொஞ்சம் புரிஞ்சவங்க, கசப்பு, இந்த கசப்பு வேகமா இந்த கசப்பு இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆதியாகமம் 39:9 வேகமா சொல்லி முடிப்போம். ஆதியாகமம் 39:9, இஸ்மவேலர்களுக்கிட்ட யோசேப்பை விற்று போட்டார்கள் சகோதரர்கள். அந்த இஸ்மவேலரிடத்திலிருந்து போத்திபார் என்பவன் யோசேப்பை விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டிலே வைத்தான். அந்த வீடு போதும் என்று ஆதியாகமம் 39:9 இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை என்று சொன்னான். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை என்று சொன்னான். வாய் திறந்து சொல்ல முடியுமா? அந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டில் உன்னை பெரியவன் ஆக்கிறதுக்கு இல்லை, நான் உன்னை சகோதரர்கள் கைகளில் இருந்து தப்பு வச்சு கொண்டு வந்தது. இந்த வீட்டில் பெரியவனாய் இருப்பதற்கல்ல உன் பல வர்ண வங்கி இழத்தது. நீ எகிப்துக்கு அதிபதியாய் மாறணும். பெரிய நாயக்கன் பாளையத்தில் ஒரு சின்ன வட்டத்திற்குள்ள இருப்பதற்கல்ல கர்த்தர் சபையை தெரிந்து கொண்டது. You should come out. நீங்க வெளியே வரணும். அது சில நேரங்களில் வஸ்திரத்தை விட்டாகிலும் வரம்படி கர்த்தர் செய்வார். ஏன்னா இழந்த இழப்புக்கு இந்த நன்மை போதாது. இழந்த இவ்வளவு சாட்சிகளை கேள்விப்பட்டோமே. இழந்த இழப்புக்கும் வடித்த கண்ணீருக்கும் கொடுத்த விலைக்கும் இந்த வளர்ச்சி போதாது. யோசேப்பை இந்த வீட்டில் நீ பெரியவனாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. நீ வெளியே வா. கை தட்டணும்னா கை தட்டுங்க. You should come out. வெளியே வரணும், வெளியில வரணும். வெளியில வருவதற்காக தான் அந்த கசப்பு, வெளியில வருவதற்காக தான் அந்த கசப்பு. போத்திபார் வீட்டில் பெரியவனாய் இருப்பதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை. நீ பார்வோனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டுமானால் இந்த கசப்பு தேவை. கவனிக்கிறீங்கன்னு நம்பி பேசுறேன். Thank you. இந்த பாதையெல்லாம் ஆண்டவர் உங்களை நடத்துறது உங்களை மறுபடியும் கட்டுவதற்கு, உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு. போத்திபார் வீட்டிலேயே தேனை போல மதுரமான வாழ்க்கை கிடைச்சிட்டு நான் அடிமையாக தான் வந்தேன், ஆனால் எனக்கு இங்கே நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டுன்னு உட்கார்ந்து இருக்காமல் அந்த தேனை போல மதுரமான வாழ்க்கை திடீரென்று கசப்பாக மாறிற்று. தேவையற்ற குற்றச்சாட்டுகள், தேவையற்ற வார்த்தைகள் வந்தவுடன் நாம நம்மிடம் விட்டு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கசப்பு நல்லதுன்னு நம்புறவங்க மட்டும், நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல, சொல்றவங்க மட்டும் இந்த கசப்பு நல்லது நன்றி செலுத்துங்க. இந்த கசப்பு நல்லது, இந்த கசப்பு நல்லது, இந்த கசப்பு நல்லது, இந்த கசப்பு நல்லது சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, இந்த கசப்பு நல்லது. நான் சொல்றேன், பல அனுபவங்கள் சபைக்கு இருக்கிறது. லீபாரா கந்தாலா, நான் தெளிவா சொல்றேன். இந்த பல வர்ணமாங்க நான் அங்கே இழந்தது இருக்கா சிஸ்டர்?
உலக பிரகாரமான வேலை இழந்தது இதுக்குதானா? இதுக்கா இதுக்கா இதுக்கா? ஆஃப்டர் ஆல் ஒரு வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை என்று சொல்லுவதற்காகவா? நான் சொல்றேன், நான் இழந்ததுக்கு மேல் நான் வாழ்ந்து காட்டணும். அப்படி சொல்றவங்க கொஞ்சம் வாய்களை தருங்க. உலக சிநேகிதத்தை விட்டது இதுக்காகவா? சினிமா பார்க்கறது விட்டது இதுக்காகவா? உலக ஆசாபாசங்களை விட்டது இதற்காகவா? இல்ல. ஒரு போத்திபார் வீட்டில் நீ பெரியவனாகுவதற்கல்ல, பார்வோனுக்கு முன்பதாக உன்னை சவரம் பண்ணினவனாக, மெல்லிய வஸ்திரம் தரித்தவனாக, சரப்பணி உடுத்தினவனாக நான் நிறுத்த விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த கசப்பு. கவனிங்க, உங்க வாழ்க்கையில கசப்பு வந்திருக்கிறது என்றால் என்ன நடந்தது? வேகமாய் வாசிங்க. யாத்ராகமம் 5:22-23. யாத்ராகமம் 5:22-23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? கவனிங்க, அப்ப மோசே அனுப்பப்பட்டதனுடைய விளைவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் உண்டாயிற்று. கேட்கல? மோசே அனுப்பப்பட்டதனுடைய விளைவு இஸ்ரவேல் ஜனங்களுடைய, அவங்க எகிப்து தேசத்திலையும் அவங்க லெவலுக்கு தேனை போல மதுரமா தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கானானுக்கு போற வழியெல்லாம் எகிப்த நினைவு கூர்ந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். தெரியாததை சொல்றேன்னா, அவங்க கானானுக்கு போகும்போது திரும்ப திரும்ப அவங்க பயன்படுத்தின வார்த்தை ஸ்தோத்திரம் இல்லை. எகிப்துல செத்திருந்தா நல்லா இருக்கும், எகிப்துல மச்சம், எகிப்துல வெள்ளரிக்காய், எகிப்துல கொம்பட்டிக்காய், எகிப்துல வெங்காயம், எகிப்துல வெள்ளைப்பூண்டு, எகிப்துல கீரை, இதே தான் சொன்னாங்க. ஏன்? ஏன்னா அவங்க பார்வைக்கு எகிப்துல வாழ்க்கை தேனை போல மதுரமா இருந்தது. ஆனா எப்போ மோசே தலையிட்டாரோ, எப்போ வாக்குத்தத்தம் தலையிட்டதோ, எப்பொழுது தீர்க்க தரிசனம் தலையிட்டதோ, மதுரம் கசப்பாய் மாறுகிறது. கேட்கல? இதோட முடிப்பேன். ஆனா கவனிங்க, எப்போ உங்க வாழ்க்கையில கசப்பாய் மாறுகிறதோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனம் தலையிட்டு இருக்கிறது, தேவ திட்டம் தலையிட்டு இருக்கிறது, தீர்க்க தரிசி தலையிட்டு இருக்கிறது. There is a prophet intervention. ஒரு தீர்க்கதரிசியினுடைய தலையிடுதல் வந்ததினால் தான் இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. கவனிங்க, என்ன பிரச்சனை? அடுத்த வசனம் வாசிங்க, முடிப்போம். என்ன பிரச்சனை? அதுவரையிலும் இல்லாத பிரச்சனை இப்போ வந்துச்சு. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். தயவு செய்து எனக்காக வாசிங்களேன், எனக்காக வாசிங்களேன். நான் உமது நாமத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி. அப்போ பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேனை போல மதுரமா வாழ்ந்துருக்காங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செங்கல் எடுத்திருக்காங்க, முட்டைக்கோசோ கேரட்டோ பீன்ஸோ ஏதோ சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருக்காங்க. ஆனா இவரு போய் பேச ஆரம்பிச்சதுல இருந்து முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவம் வந்தது. ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா இருங்க. உபத்திரவத்தை சந்திக்கிறீர்களா? ஒரு தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில தலையிட்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு வாக்குத்தத்தம் தலையிட்டு இருக்கிறது என்று அர்த்தம். There is a scroll, ஒரு புக் தலையிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு புக் தலையிட்டு இருக்குன்னு அர்த்தம். There was a little book, there was a little book, ஒரு சிறு புத்தகம் தலையிட்டது, உபத்திரவம் ஆரம்பித்தது. 7வது 9வது வசனத்தை வாசிங்க, நாம் ஜெபிப்போம். 7:9. 7 அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது யாத்ராகமம் 7ஆம் வசனம் சொன்னேன். 7ஆம் வசனமும் 9ஆம் வசனம், சாரி 7வது வசனம் 2 அந்த 5:7. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து தேனை போல மதுரமா இருந்த வாழ்க்கையை சோலையை முடிச்சுட்டாங்க. வாக்குத்தத்தம் கிடைக்கிற வரைக்கும்
உள்ள போனஸையும் கட் பண்ணிட்டாங்க. வைக்கோல் கிடைச்சிட்டு இருந்து இப்ப அதுவும் நின்று போச்சு. ஏன்? வாழ்க்கை தேனை போலவே மதுரமா இருக்கும்னா உங்க வாழ்க்கையில ஒன்றும் தலையிடலன்னு நினைச்சுக்கிடுங்க. யூ ஆர் நத்திங். உங்க வாழ்க்கையில ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஆனியன் 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 பிலீவர், வெங்காய விசுவாசின்னு அர்த்தம், வெங்காய சபைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் தலையிட்டு இருக்குமானால் காணிக்க தந்துகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு நிறுத்திடுவாங்க. இதை நான் இனி எப்படி வியாக்கியானம் பண்ணேன்? மிக்சியில் அரைக்கிறதுக்கு வேற ஜார் இல்லை, என்ன வேற ஏதாவது நாளைக்கு கொண்டு வாங்க அரைச்சு தாரேன். இதுக்கு மேல எப்படி பேச? சிலர் அப்பவும் இப்படித்தான் பாக்குறீங்க. வைக்கோல் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஏன்? தீர்க்கதரிசி தலையிட்டு என் ஜனங்களை பண்டிகை கொண்டாட போ, அவங்களை எனக்கு ஆராதனை செய்ய சொல்லு, அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன்னு சொன்ன உடனே வைக்கோல் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க. 9வது வசனம் இன்னும் பயங்கரம். முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்க, முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். இந்த உபத்திரவமும் இந்த கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிறுத்தப்பட்டதும் முன்னிலும் அதிக பாரம், முன்னிலும் அதிக சுமை வந்ததற்கும் காரணம் உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தலையிட்டு இருக்கு. இது தண்டனை இல்லை. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. புரியுதுன்னு சொல்றவங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிங்க, ஆனால் கரங்களை உயர்த்துங்க. சில விஷயங்கள் அப்படித்தான் பேச முடியும். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம் ப்ளீஸ். தயவா தயவா தயவா. பரிசுத்தவான்கள் நடுவில் திரித்துவம் உள்ள தேவன் உலாவி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கசப்பா மாறிட்டுன்னு சொல்றீங்களா? கசப்பா மாறிட்டுன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் வாய்த்தரங்க. கசப்பா மாறிட்டுன்னு சொல்றீங்களா? ஒரு தீர்க்க தரிசனம் தலையிட்டதினால், ஒரு தேவ மனுஷன் தலையிட்டதினால், ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தலையிட்டதினால், இல்லைன்னா இவ்வளவு கசப்பு வந்திருக்காது. வாயத்தரங்க வாயத்தரங்க. இருந்த பலனும் போச்சே, இருந்த வைக்கோலும் போச்சே, இருந்த சமாதானமும் போச்சேன்னு சொல்றீங்கல்ல சிஸ்டர். போகல, வந்திருக்கு. அதனுடைய அடையாளம் மோசே வராத வரைக்கும், எலியா சாரிபாத் வீட்டுக்கு வராத வரைக்கும் ஏதோ கொஞ்சம் மாவோ கொஞ்சம் எண்ணெயோ 2 விறகோ இருந்து சாப்பிடத்தான் செய்தாங்க. ஆனா அந்த ஆளு வந்த பிறகுதான் அந்த பிள்ளை மரணத்துக்கு எதுவாக விழுந்தது. அந்த எலியா வந்த பிறகுதான் அந்த அம்மா சொல்லுது, என்னை என் பிள்ளையை சாக பண்ணவும் என் அக்கிரமத்தை நிறைக்க பண்ணவும் பாவத்தி. ஒருவேளை அப்படி தோணும், ஒருவேளை அப்படி தோணும். ஆனால் இந்த கசப்பு அதற்குரியதல்ல, இந்த கசப்பு அதற்குரியதல்ல, இந்த கசப்பு அதற்குரியதல்ல. உங்களை விடுதலையாக்குவதற்கு, உங்களை நிரந்தரமாய் விடுவிப்பதற்கு, உங்களை அடுத்த பரிமாணத்தில் உயர்த்துவதற்கு, உங்களை மறுபடியும் ஊன்ற கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. சிலர் இப்படி ஜெபம் பண்றீங்க, சிலர் இப்படி ஜெபம் பண்றீங்க. முன்னாடி கிடைச்சது கூட இப்ப இல்லாம போயிட்டு, முன்னாடி இருந்த சமாதானம் கூட இப்ப இல்லாம போயிட்டு, விசுவாசியா இருந்த போது இருந்த நிம்மதி கூட போயிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். ஐயோ, ஒரு சாதாரண விசுவாசியா இருந்திருந்தா கூட சமாதானமா வாழ்ந்திருக்கலாமோ? இல்ல இல்ல இல்ல. மோசே தலையிட்டதனால, தீர்க்க தரிசனம் தலையிட்டதனால, வாக்குத்தத்தம் தலையிட்டதனால உபத்திரவம் அதிகமாகிறது. ஆனாலும் வைக்கோல் கொடுப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. சபைக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னிலும் அதிக பாரம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? என் ஜனத்தை நான் ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் புறப்பட பண்ணுகிற நாள். கை தட்டணும், நல்ல கை தட்டுங்க. கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க. அநேக இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருகிறார், உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார். இந்த கசந்த அனுபவம் நல்லது. மதுரத்தை போல மட்டும் வாழ்ந்து விடாமல் இந்த கசப்பு நல்லது. கர்த்தர் மறுபடியும் 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 தாவீது அந்த விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து கட்டினது போல முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் மாறப்போகிறது. யார் அந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். கைகளை தட்டும்போது அந்த புதிய அபிஷேகம், அந்த புதிய வல்லமை, there is a power of God. நல்ல கைகளை தட்டி ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க, ஆவியை பெற்றவங்க ஆராதிங்க. 2 நிமிஷம்.
இதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரும்போது இருக்கிற தேனை போல் இருக்கிற மதுரம் அது கிரியை செய்கிற விதத்தில் இருக்காது. அது வாய்க்குள் இருக்கும்போது இருக்கிற மதுரம் அது வயிற்றுக்குள் இறங்கும் போது அது மாறிவிடும். வாக்குத்தத்தங்களை கேட்கும் போது இருக்கிற அந்த மதுரம் இப்போ இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்று உணர்றவங்க நிறைய விஷயங்கள் ஆவியானவரால் பேசப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் திரும்ப சொல்லி பாஸ்டர் கையில் கொடுக்கிறேன். தேனை போல மதுரமாக இருந்தது, இனி வாழ்க்கை நல்லாயிரும். லைஃப் பிகம்ஸ் பியூட்டிஃபுல். வாழ்க்கை ரொம்ப நல்லாயிரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த யோவானுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அதிர்ச்சி தெரியுமா? திடீரென்று அதை புசித்து முடித்த உடனே அவன் வயிற்றுக்கு கசப்பாயிற்று. உங்களில் ஒருவனாய் நான் சொல்றேன், ஊழிய அழைப்பு பெறும்போது, தேவனால் அழைக்கப்படும் போது இருந்த மதுரம் போன்ற வாழ்க்கை ஒருவேளை போக போக இல்லாமல் போகலாம். ஆனாலும் இந்த ரெண்டுக்கும் அவர் நடுவிலே நிற்பார். நான் உயிருள்ளோர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவிலே நிற்கிற ஒரு ஆசாரியன். கரங்களை உயர்த்தலாம். ரெண்டு வார்த்தை எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க, எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ. பின்பகுதியில் இருக்கிறவங்க ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்னு தோணுச்சுன்னா கைகளை உயர்த்துங்க. ஒரு சப்மிசிவ் ஹார்ட் இருக்குமானா ஜெபிங்க. ஒரு சப்மிசிவ் ஹார்ட் இருக்குமானா, ஒரு அர்ப்பணிக்கிற இருதயம் இருக்குமானா ஜெபிங்க. தரபா கதுரபாதியா ருகடபா கதுரகபானியா எல்லபா கதுரபா உடரபல கதுரிபி கதலபௌஷியாலா. வாய் தரங்க தாய்மார்கள், நல்ல ஜெபிக்கிற தாய்மார்கள் ஜெபிங்க. ஏன் ஆண்டவரே தேனை போல மதுரமா ஆரம்பித்தது திடீரென்று எப்படி கசப்பா மாறிட்டு? ஃபேமிலி லைஃப் நல்லா தானே போச்சுது, தொழில் நல்லா தானே போச்சுது, படிப்பு நல்லா தானே போச்சுது, திடீர்னு ஏன்பா கசப்பா மாறிச்சு? மறுபடியும் என் மகள் எனக்கு வேணும், மறுபடியும் என் பழைய ஜெபமாக எனக்கு வேணும், என் மகளுடைய புறாக்கங்கள் எனக்கு வேணும், மறுபடியும் மன்றாடுகிற சபை எனக்கு வேணும். திரும்ப வந்து ஆலயத்தை நான் பழைய மாதிரி மறுபடியும் எடுப்பித்து கட்ட விரும்புகிறேன். பிதாக்களின் நாட்களில் எப்படி இருந்ததோ, அப்போஸ்தலர் நாட்களில் சபை எப்படி இருந்ததோ, பொய் சொல்லுகிறவன் சாவணும். ஒரு தேவ பயம் இறங்கி வரணும். அதற்காக அந்த கசப்பு பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய ஒரு சுத்திகரிப்பின் வல்லமை. அவர் சவுக்காரத்தை வெளுக்கிறவரை போல, அக்கினியை புடமிடுகிறவரை போல வருகிறார், வருகிறார். பிற்பாடு எருசலேமுடைய காணிக்கையும் யூதாவினுடைய காணிக்கையும் எனக்கு பிரியமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ யாக்கோபின் புத்திரரே, நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்லும் போது எத்தனை பேர் கைகளை தட்டி மறுபடியும் இந்த கசப்பு என்னை மறுபடியும் என் ஜெப வாழ்க்கை, என் பரிசுத்த வாழ்க்கை, என் ஆவிக்குரிய ஜீவிதம் அழுது எவ்வளவு நாள் ஆச்சு, விண்ணப்பம் பண்ணிய எத்தனை நாள் ஆச்சு, நல்ல விடுதலையோடு ஆராதிச்சு எத்தனை நாள் ஆச்சு, மறுபடியும் மறுபடியும் அந்த அனுபவம் வருவதாக. வரட்டும் 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 வரட்டும். மைக் சத்தத்தை எதிர்பார்க்காதீங்க, மைக் சத்தத்தை எதிர்பார்க்காதீங்க. ஓஹோ, தேனை போல இருக்கிற மதுரமான அந்த புஸ்தகத்தை கசப்பா மாத்தினதுக்கு காரணம் மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். எஸ், அநேக ஜனங்கள், அநேக பாஷைக்காரர், அநேக ராஜாக்களுக்கு you will prophesy. ஒரு சேனை எழும்பும், ஒரு சேனை எழும்பும். நான் கைகளை தட்டுங்கள் சொல்லும் போது அக்கினி புறப்படுகிறது, அக்கினி புறப்படுகிறது. நல்ல கைகளை தட்டு. இதுவரையிலும் இல்லாத ஜெப குறிப்புகள், இதுவரையிலும் இல்லாத புதிய தரிசனங்கள், இதுவரையிலும் இல்லாத புதிய திட்டங்கள் பெரிய நாயக்கன் சபையில் வரப்போகிறது. யாபேசை போல புது புது தரிசனங்கள்.
ஆரம்பத்தில் தேனை போல மதுரமான வாழ்க்கை இடையில கசப்பாய் மாறினதற்கு காரணம் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். உன்னை பார்வனுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். உன்னை விடுவிக்கிறவனாக நான் மாற்ற விரும்புகிறேன். கைகளை தட்டி எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு ஆராதிங்க, அவ்வளவு ஆராதிங்க. அடுத்த 1 or 2 minutes ஆவியானவர் தங்களுக்குள்ள ஊழியம் செய்யட்டும், ஊழியம் செய்யட்டும், ஊழியம் செய்யட்டும். ஊழிய பின் பகுதியில் இருக்கிறவர்கள் உட்பட வேடிக்கை பார்க்காம இதுவரையில் இல்லாத உபத்திரவத்துக்குள்ளே திருச்சபை போவதற்கு காரணம் திருச்சபைக்குள்ளே தீர்க்க தரிசனம் தலையிட்டு இருக்கிறது. மோசே தலையிட்டு இருக்கிறார். புஸ்தக சுருள் வந்திருக்கிறது. கைகளை தட்டும் போது மின்சாரத்தை போல தேவ வல்லமை கிடைத்துக் கொண்டிருந்த வைக்கோலும் நின்று போயிட்டு கவலைப்படாதீங்க. இது ஒரு அடையாளம். தீர்க்க தரிசனத்தினுடைய தலையிடுதல். உறவுகள் பேசுவதை நிறுத்திட்டாங்க. சொந்தக்காரங்க கை கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. கூட நிற்பேன்னு சொன்னவங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க வைக்கோல் கொடுக்கிறத நிறுத்திட்டாங்க. சபைக்கு தூணா இருந்தவங்க போயிட்டாங்க. போட்டோம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் தலையிட்டதனுடைய அடையாளம். எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ விண்புலகிலும் ஒரே ஒரு வார்த்தை ஜெபிப்போமா. நீங்க ஜெபிங்க, ஜனங்கள் ஜெபிங்க ப்ளீஸ். தாய்மார்கள் ஜெபிங்க, தாய்மார்கள் ஜெபிங்க. 2 பக்கத்தையும் அனுசரித்து போகக்கூடிய கிருபை. தேனை போல மதுரமான வாழ்க்கையும் நல்லது. ஆனால் வயிற்றுக்குள் கசப்பாய் மாறுமானால் அது இன்னும் மகிமையாய் கற்ற எங்கள் வாழ்க்கையை கட்டி அமைக்க போகிறார். மறுபடியும் மறுபடியும் யாபேசை போல புது புது திட்டங்கள், புது புது ஜப குறிப்புகளை தந்து புது புது ஜப குறிந்த உபத்திரவம் அழிப்பதற்கல்ல. இந்த வைக்கோல் கொடுப்பது நிறுத்தப்பட்டது, அழிப்பதற்கல்ல. முன்னிலும் அதிக வேலை சுமத்தப்பட்டது. நெகட்டிவான அடையாளம் அல்ல. நீங்கள் புறப்பட போவதற்கான நல்ல அடையாளங்கள். பெரிய நாயக்கன் ஃபுல் காஸ்பல் சபையோடு தீர்க்க தரிசனம் தலையிட்டு இருக்கிறது. புஸ்தக சுருள் தலையிட்டு இருக்கிறது. அந்த கிருபைக்காக நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி